இன்னைக்கு எபிசோட்ல மீனா ஒரு பூக்கட்டுற அக்காவோட பேசிட்டு இருக்கா. புருஷனுங்க எல்லாம் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, சமையல் நல்லா இல்லைன்னா மட்டும் திட்டுவாங்க, ஆனா நல்லா இருந்தா அதை சொல்ல மனசே வராதுன்ற ஒரு பேச்சு வருது. ஏன் புருஷன் அப்படியெல்லாம் இல்ல, நான் என்ன செஞ்சாலும் சாப்பிட்டு பாராட்டுவாருன்னு மீனா சொல்றா. அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு பெசரட் தோசை பண்ணி கொடு, சாப்பிட்டுட்டு பாராட்டுறாரா இல்லையா பாக்கலான்னு அந்த அக்கா சொல்றாங்க. 50 ரூபாய் பெட்டும் வச்சுக்கிறாங்க. மீனா அந்த அக்கா கிட்ட பெசரட் தோசைக்கு ரெசிபியும் கேட்டுக்கிறா. மனோஜ் 7 நாளைக்கு போட 7 கலர் ஷர்ட் வாங்கிட்டு வந்துட்டான். விஜயாவையும் கூட்டிட்டு வந்து ஷர்ட் எல்லாம் காமிக்கிறான். என்னடா நீ இப்படி ஆயிட்ட, இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்து ஏமாந்தன்னு விஜயா கேக்குறாங்க. காசா முக்கியம், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, இதுதான் எனக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த போகுதுன்னு மனோஜ் சொல்றான். என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு என் வளர்ச்சி பிடிக்கல, நான் இப்ப பெரிய பிசினஸ் மேன், அது நிறைய பேரோட கண்ணை உறுத்துது, அதனால என்னை ஏதாவது செய்ய பாப்பாங்கன்னு வேற சொல்றான். போற போக்கு பார்த்தா நீ பெரிய ஆளெல்லாம் ஆக மாட்ட, லூசா ஆயிடுவ போல இருக்குன்னு விஜயா சொல்றாங்க. மீனா காலையிலேயே பெசரட் தோசை சுட ஆரம்பிச்சிட்டா. அண்ணாமலை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. விஜயும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதோ பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மீனா எதிர்பார்த்த ஆளும் வந்தாச்சு. முத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு பாராட்டுவான்னு மீனா எதிர்பார்க்கிறா. ஆனா முத்து போன் பேசிட்டே இருந்ததால எதுவுமே சொல்லல, வேலைக்கும் கிளம்பிடுறான். கிரிஷ் ரோஹிணிக்கு கால் பண்ணி பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு ஊருக்கு வர சொல்றான். ரோஹிணியும் வரேன்னு சொல்றா. மனோஜ் வந்து யார்கிட்ட வரேன்னு சொல்றேன்னு கேக்குறான். என் கிளைண்ட் வீட்ல பர்த்டே ஃபங்க்ஷன், அங்கதான் போறேன்னு ரோஹிணி சொல்றா. நீயும் இப்படி ஃபங்க்ஷன் அடிக்கடி வெளியில போயிடுற, நாம கோவா போலான்னு பிளான் பண்ணிருந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம், எனக்கு வேற என்ன சுத்தி எவனை பார்த்தாலும் பயமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு மனோஜ் சொல்றான். சரி பிளான் பண்ணுவோம்னு ரோஹிணி சொல்றா. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.